கடகம் -ஜூலை 2026 ராசி பலன். 1. தொழில் மற்றும் வேலை கரியர். பணி முன்னேற்றம். உங்கள் ராசியில் உச்சம் பெற்ற குருபகவான் தனது 9ஆம் பார்வையால் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை பாக்கியஸ்தானம் பார்ப்பதால் வேலையில் இருந்த முட்டுக்கட்டைகள் விலகும். அங்கீகாரம். கடினமாக உழைத்தாலும் பலன் கிடைக்கவில்லையே என்று வருத்தப்பட்டவர்களுக்கு இந்த மாதம் மேலதிகாரிகளின் பாராட்டும் உரிய அங்கீகாரமும் கிடைக்கும். வியாபாரம். புதிய கூட்டாளிகளைச் சேர்க்கும்போது மட்டும் எச்சரிக்கை தேவை. மற்றபடி வியாபாரத்தில் பணப்புழக்கம் சீராக இருக்கும். வெளிநாட்டு தொடர்புடைய தொழில்கள் லாபம் தரும். 2. பொருளாதாரம் ஃபைனான்ஸ். நிதிநிலை. வருமானம் திருப்திகரமாக இருக்கும். ஆனால் அஷ்டமச்சனி தொடர்வதால் கைக்கு வரும் பணம் வந்த வேகத்தில் செலவாக வாய்ப்புண்டு. சுப செலவுகள். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளுக்காக அல்லது ஆன்மீக பயணங்களுக்காக பணம் செலவிடுவீர்கள். எச்சரிக்கை. புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. குறிப்பாக சீட்டு போடுவது அல்லது தெரியாத நபர்களுக்கு கடன் கொடுப்பதை தவிர்க்கவும். 3. குடும்பம் மற்றும் உறவுகள் ஃபேமிலி மற்றும் ரிலேஷன்ஷிப். ஒற்றுமை. கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். ஒருவரை ஒருவர் விட்டுக் கொடுத்துச் செல்வீர்கள். திருமண வரன். குருவின் 7ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்ப்பதால் வரன் தேடுபவர்களுக்கு மனதிற்கு பிடித்த வாழ்க்கை துணை அமையும். பிள்ளைகள். குழந்தைகளின் கல்வி மற்றும் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். அவர்கள் மூலம் உங்களுக்கு பெருமை கிடைக்கும். 4. ஆரோக்கியம் ஹெல்த். உடல் நலம். அஷ்டமச்சனியால் அவ்வப்போது சோர்வு அல்லது கால்வலி ஏற்படலாம். மனநலம். உச்ச குருவின் பலத்தால் மன தைரியம் கூடும். தியானம் மற்றும் யோகா செய்வது உங்களை உற்சாகமாக வைத்திருக்கும். பயணங்களில் வேகத்தை குறைப்பது அவசியம். முக்கிய குறிப்புகள். அதிர்ஷ்ட தேதிகள் ஜூலை 2, 3, 11, 12, 20, 21, 30. சந்திராஷ்டம நாட்கள் ஜூலை 5, 6. இந்த நாட்களில் புதிய முயற்சிகளை தவிர்க்கவும். மற்றவர்களுடன் பேசும்போது நிதானம் தேவை. அதிர்ஷ்ட எண்கள் 2, 3, 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மஞ்சள். பரிகாரம். தட்சிணாமூர்த்தி வழிபாடு. வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற மலர்கள் சாத்தி கொண்டைக்கடலை மாலை அணிவிப்பது யோகத்தை அதிகரிக்கும். காலபைரவர் வழிபாடு. தேய்பிறை அஷ்டமி அன்று பைரவருக்கு மிளகு தீபம் ஏற்றி வழிபட அஷ்டமச்சனியின் கெடுபலன்கள் குறையும். அன்னதானம். பசியால் வாடும் ஏழைகளுக்கு தயிர் சாதம் வழங்குவது மன அமைதியையும் புண்ணியத்தையும் தரும்.